எதிர்க்கட்சிகள் தாங்களும் நல்லது செய்வதில்லை, பிறரையும் நல்லது செய்ய விடுவதில்லை, குறைகளை மட்டுமே முன்வைத்து வருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டத்தில் 133 கோடி ரூபாய் மதிப்பில் 116 திட்டப்பணிகளுக்கு அடிக்கல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். விழுப்புரத்தில் முன்னாள் அமைச்சர் ஏ. கோவிந்தசாமியின் திருவுருவ சிலையுடன் கூடிய நினைவு அரங்கம் திறப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 15 இடங்களில் நடைபெற்ற என்ஐஏ சோதனை நிறைவு. முக்கிய ஆவணங்கள், செல்போன் மற்றும் பென்டிரைவ்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல். சென்னை புரசைவாக்கத்தைச் சேர்ந்த அல்பாசித் என்பவர் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளால் கைது. மூளை சலவை செய்து ISIS அமைப்புக்கு ஆள் சேர்த்த குற்றச்சாட்டில் நடவடிக்கை. வேங்கை வயலில் கிராம மக்கள் வாயில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு 4வது நாளாக தர்ணா. CBCID தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகைக்கு எதிராகவும் விசாரணையை CBIக்கு மாற்ற கோரியும் போராட்டம். புதுக்கோட்டை கனிம வள கொள்ளைக்கு எதிராக புகார் அளித்த அதிமுக நிர்வாகி ஜகபர் அலி கொலை எதிரொலி. கல்குவாரியில் கனிம வள அதிகாரிகள் நடத்திய சோதனையில் நிர்ணயித்த அளவை விட கற்கள் அதிகம் வெட்டியது கண்டுபிடிப்பு. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கண்ணீர். மீனவர்களை தீவிரவாதி போல் சுட்டுப்பிடித்தது ஏன் எனவும் கேள்வி. திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தர்காவில் ஆடு கோழி பலியிட தடை கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு. மதுரை ஆட்சியர், காவல் ஆணையர், அறநிலையத்துறை இணை ஆணையர் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு. கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற சென்னை நடுக்குப்பத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 2 பேர் மாயமான சம்பவம். 2 மீனவர்களின் உடல்களும் படகும் கரை ஒதுங்கியது. திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் அருகே ரவுடி அன்பரசன் சரமாரியாக வெட்டி கொலை. படுகொலையை நேரில் கண்டு அதிர்ச்சியில் உறைந்த பக்தர்கள். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த நபர் வெட்டி படுகொலை. தப்பி ஓடிய மர்ம கும்பலுக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. சென்னை ராயப்பேட்டையில் மெத்தபெட்டமைன் விற்பனையில் ஈடுபட்ட 2 பொறியாளர்கள் கைது. தலைமறைவாக உள்ள மற்றொருவரை தேடும் பணியில் தனிப்படை போலீசார் தீவிரம். சேலத்தில் கடன் தொல்லையால் குடும்பத்தினருடன் தொழிலதிபர் தூக்கிட்டு தற்கொலை. கடன் பெற்று புதிய வீடு கட்டியிருந்த நிலையில் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதால் விபரீதம். கோவை அன்னூர் பேருந்து நிலையத்தில் 50க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் சாலை மறியல். பேருந்து நிலையத்திற்குள் சென்று பயணிகளை ஏற்றி வர அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தல். நடிகை நயன்தாராவின் திருமண ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்திய விவகாரம். தனுஷ் தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை நிராகரிக்க கோரிய நெட்ஃபிளிக்ஸின் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். முல்லை பெரியாறு அணை உறுதியாகவே இருக்கிறது.
அணை உடையும் என்ற அச்ச உணர்வு காமிக்ஸ் கதைகளில் வருவது போல் உள்ளது என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து. உத்தரப்பிரதேசத்தில் ஆன்மீக நிகழ்ச்சியின் போது சரிந்து விழுந்த மேடை. லட்டு வாங்க காத்திருந்த 7 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. இரண்டாயிரத்தி 2023-2024 ஆண்டில் பாஜக பெற்ற நன்கொடை 83% அதிகரித்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல். காங்கிரஸ் கட்சிக்கான நன்கொடையும் 452 கோடியிலிருந்து 1225 கோடி ரூபாயாக அதிகரிப்பு. வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு 14 திருத்தங்களுடன் நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல். பாஜக திருத்தங்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கூறி உச்சநீதிமன்றத்தை நாட எதிர்க்கட்சிகள் முடிவு. மும்பை தாக்குதல் குற்றவாளி தஹாபூர் ராணாவை நாடு கடத்த அமெரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல். தஹாபூரை இந்தியா அழைத்து வர விரைவில் அமெரிக்கா செல்கிறது என்ஐஏ. போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பின் காசாவுக்கு திரும்பிய 3 லட்சம் பாலஸ்தீனியர்கள். அடிப்படை உதவிகளை அதிகரிக்கும்படி வலுக்கும் கோரிக்கை. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் 3வது T20 போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று பலப்பரீட்சை. தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணி வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்தது. கிராம் 7510 ரூபாய்க்கும் சவரன் 60,080 ரூபாய்க்கும் விற்பனை.